போர்ல தளபதியாகவும் பார்க்க முடியும். ராணுவத்தில் அவங்க தளபதி சீருடை அணிஞ்சு முன்னாடி போய் தலகர்த்தாவும் என்ன செய்வாங்க, நிக்குவாங்க. ஜட்ஜாவும் அவங்க தான் நிற்பாங்க. விசாரணை இப்ப ஜட்ஜா நிக்கிறாங்க. இப்ப ஒரு கேஸ் வந்தா என்ன செய்வாங்க, அவங்க தான் ஜட்ஜா ஆக்கிடுவாங்க. விசாரணை அதிகாரியா என்கொயரி பண்ணா விசாரணை அதிகாரிவாங்க. என்ன நடக்குன்னு பாக்குற உளவுத்துறை வேலையை அவங்களே பார்ப்பாங்க. அவங்களே கிளம்பி என்னென்ன நாட்டில் நடக்குன்னு பார்ப்பாங்க. உதவி செய்யறவங்க நிதியமைச்சர் அவங்க தான். ஆள் எல்லா இலாக்காவும் கையில தன் கையில தான். அந்த மாதிரி அனைத்தையும் தலையில் எழுத்து போட்டு செஞ்ச ஒரு தலைவரை உலகத்தில் நீங்க பார்க்கவே இயலாது. எல்லாத்தையுமே அவங்க தான் செய்வாங்க. மற்றவங்க எல்லாம் கூட ஆட்சி எடுத்தா கூட நீதிபதிக்கு நீதிபதி நீ பாரு, நீ போலீஸ் சொல்ல நீ பாரு, ஒரு விடுதலை செய்யற நீ பாரு, அவரை கட்டி போடுற சொல்லாத கட்டி போட்டாங்க. சும்மாமாவை அவுத்து கூட சொன்னது அவங்க தான், விசாரிக்கிறது அவங்க தான், கொடுக்கறது அவங்க தான், எடுக்க எல்லாம் அவங்க தான். அதனால என்ன செய்யுது, ஒரு வழக்கு. என்ன வழக்குன்னா, ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு யகூதிக்கும் வழக்கு. என்ன வழக்கு, ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு. இந்த நிலம் யாருக்கு சொந்தம், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த நிலம் என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லி விவகாரம் வந்துருச்சு. விவகாரம் வந்தா அந்த நிலம் கையில யாரு கைவசம் இருக்குன்னு கேட்டா யகூதி கைவசம் இருக்கிறது. யாருக்கு சொந்தமானதா இருந்தாலும் அந்த பொசிஷன் ஒரு ஆள் கையில இருக்கும்ல, ஒரு ஆள் கையில தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யுது, அவர் கையில இப்ப அந்த இடம் கைவசமா இருக்கிறது. ஆனால் இந்த முஸ்லீம் கையில அது இல்ல, முஸ்லீமுக்கு சொந்தமானது அவர் நினைக்கிறார். உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, என் இடத்த நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, இது என்னுடைய சொத்து தான், நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கிறாரு. யாரே முஸ்லீம் போய் அந்த யகூதிட்ட போய் என்னுடைய இடத்த நீ கொடுத்துரு கேட்கிறாரு. அந்த யகூதி என்ன பண்றாருன்னு கேட்டா, தர முடியாது, உன்னால என்னதை பாத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது என்ன விளங்குது, இந்த ஆட்சியில ஆட்சி இவங்க ஆட்சி நடக்குது, முஸ்லீமுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்ப முஸ்லீமுடைய ஆட்சியில தலையிடத்துல சம்பவம் நடக்குது. அவர் கொஞ்சம் கூட பயமே வர மாட்டாங்க. அவர் கரெக்டா முகமது கரெக்டா தீர்ப்பளிப்பாரு. என்ன செஞ்சிருவீங்க, உங்க இஷ்டப்பட்ட ஆடை இல்லாத முகமது ஆட்சியில அவர் தெரியுது, இந்த மிரட்டெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க, ஏன்னது பாத்துக்கிறீங்க. அந்த ஆளும் போல்ட்டா சொல்றாரு. போல்ட்டா சொல்ற காரணம் என்ன, அப்படி நூல் பிடிச்ச நியாயம். முகமது கிட்ட போனா நியாயம் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு, நீங்க அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களை மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவரு தனாவட்ட என்ன செய்யறாரு, உன்னால ஏண்டதை பாத்துக்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு, வா ரசூலாட்ட வா, வருவோம் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த யகூதி சேர்ந்து ரெண்டு பேர் ரசூலாட்ட வர்றாங்க. வந்த உடனே இப்ப கைவசம் யார்கிட்ட இருக்குது, யகூதிட்ட இருக்கிறது. அந்த வேலை கிளி போட்டு அவர் கையில வச்சிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட கைவசம் ஒண்ணுமே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலக்க பையினத்துன், கேஸ் கொண்டு வர்றாருல முஸ்லீமை பார்த்து கேட்கிறாங்க, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது. அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம், கையில வச்சுக்கிறது ஆதாரம். இந்த பேனா யாரு, இந்த வாட்சி யாருடைய சொந்தம்னு பிரச்சனை வருது. என் கையில கட்டி இருக்கிறேன், நீங்க உங்க இதுங்கிறீங்க. அப்ப என் கையில கட்டி இருக்கிறேன், அதே எனக்கு ஆதாரம். என்னுடைய இதுக்கு என்ன ஆதாரம், என் கையில இருக்குது, எனக்கு உள்ள ஆதாரமாச்சு. உங்க இது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வேற ஆதாரம் காட்டணும். உங்க இதுங்கிறீங்களப்பா, அவர் கையில வச்சிருக்கிறாரு, உங்க கையில இல்ல இல்ல உன்னுடைய இதுங்கிறீங்களா, என்ன ஆதாரம் கேட்கணும். அவர் என்ன செய்யணும், இந்த இருக்கு பில்லு நான் தான் வாங்கினது, இந்த வாங்க வந்த ரெண்டு பேர் இருந்தாங்க சாட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நான் தான் என்கிட்ட அவர் பறிச்சுட்டு போகும்போது ரெண்டு பேர் பார்த்தாங்க அப்படின்னு என்ன மாதிரி என்ன செய்யணும், அவரு அதை எவிடன்ஸ் தரணும். அப்ப ரசூல்லா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இதான் அவங்க கொண்டு வந்த சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டா, ரெண்டு பேர் ஒரு சொத்துல வழக்கு கொண்டு வந்தால் சொத்து யார் கையில் இருக்கிறதோ அவரு, சொத்து யார் கையில இல்லையோ அவர், இப்படித்தானே வழக்கு வரும், தெருவுல கிடக்காது. ஒரு சொத்துல சண்டை வந்துன்னு சொன்னா யார் கையிலயாவது சொத்து இருக்கும். யார் கையில சொத்து இருக்கிறதோ அவர் பிரதிவாதி ஆயிடுவாரு. யார் என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாரோ வாதி ஆயிடுவாரு. ரெண்டு பேர் வர்றாங்க. வந்தா என்ன செய்யணும், யார் என்னுடையதுங்கிற அவர்கிட்ட கேட்கணும். இந்த அவர் கையில வச்சிருக்கிறாரு, உன்னுடையதுங்கிற எங்க பத்திரத்தை கொண்டா, பேப்பரை கொண்டா, ஆதாரத்தை கொண்டான்னு கேட்கணும். ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன செய்யணும், அவருடைய இதுன்னு தீர்ப்பளிக்கணும்ல. அப்படி தீர்ப்பளிக்க முன்னாடி ஒரு ரூல் வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர்கிட்ட யார்கிட்ட பொசிஷன் வச்சிருக்காரோ, யார் கையில இந்த இடம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக இது என்னுடையதான் நீ சொல்லு. உங்ககிட்ட இருக்குதுல, இருக்கிறத அபகரிச்சு கூட நீ வச்சிருக்கலாம். அவன் ஆதாரம் தேட முடியாம அப்பாவியா கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்க கையில இப்ப இருக்குது. நீ என்ன பண்ணணும், அல்லாஹ் மேல சத்தியமா என்னுடையதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் தீர்ப்பு. அதாவது கேஸ் கொண்டு போறவர்கிட்ட எந்த ஆதாரம் இல்லாம இன்னொருத்தட்ட பொசிஷன் கையில வச்சிருந்தாருன்னு சொன்னா அவருக்குரியதுன்னு தீர்ப்பளிக்க முன்னாடி என்ன செய்யணும், நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லணும். அவர் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் எடுத்து, இவர் சத்தியம் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட தான் ஒரு பாயிண்ட் கையில இருக்குது, அவர்கிட்ட தான் கைவசம் வச்சிருக்கிறாரு. கைவசம் யாரு அந்த பொருளை வச்சிருக்கிறாரோ அவருக்கு சத்தியம் செய்யற அதிகாரம் இருக்கிறது. யார்கிட்ட கைவசம் இல்லையோ அவர் ஆதாரங்களை கொண்டு வர்ற கடமை அவருக்கு இருக்கிறது.
அப்ப ரசூலுல்லாஹ் அதை கேட்கறாங்க. அலக்க பையினத்துன், முஸ்லிமை பார்த்து கேட்கறாங்க, அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அவர் சொல்றாரு, லா, இல்ல உண்மை இல்ல, ஏன் தான் ஆனா என்னுடையதுதான், ஆனா எங்கிட்ட ஆதாரம் இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலலில் யஹூதி, யஹூதியை பார்த்து சொன்னாங்க, இஹ்லீஃப், சத்தியம் பண்ணப்ப உங்ககிட்ட இருக்குது, அவருடைய ஆதாரம் இல்ல, இருந்தாலும் நீ கேஸ் வந்துருச்சுல, இது என்னுடைய அல்லாஹ் மேல சத்தியமா இது என்னுடையதுதான் அப்படின்னு இப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முஸ்லிம் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூர எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவன் சத்தியம் சொல்றது சளைக்காத ஆளு, பொய்யா கூட அவன் சத்தியம் பண்ணுவான், அதெல்லாம் பேசக்கூடாது. சட்டம்னா சட்டம் தான். நீ உன்னுடையதுன்னா நீ என்ன செய்யணும், பேப்பர்ல உனக்கு அன்னைக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். நீ ஏமாளித்தனமா இருந்துட்டு கையில வச்சிருக்கிறான், நீ உன்னை காப்பாற்ற தெரியல, அதுக்குரிய ஆதாரங்களையாவது என்ன செய்யணும், கொண்டு வரணும், ஒரு சாட்சியாவது கொண்டு வரணும். ஒண்ணும் இல்லாம நின்றுகிட்டு அவன் பொய் சத்தியம் பண்ணிடுவானே, அப்படிப்பா சட்டம், சட்டம் தானப்பா, சட்டப்படி தான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த சட்டம் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பா இருந்தாலும் இவன் பொய் சத்தியம் பண்றதுலயே கரகண்டவன் அளவுக்கு ஒரு சொல்றாரு. அப்படிப்பட்டவனா இருந்தாலும் சட்டம்னா சட்டம் தான். உடனே என்ன செய்யறாரு, சத்தியம் பண்ணிப்பான்னு அந்த எடுத்துட்டு போயிடுறாரு. இது நீங்க புகாரியில 2417, 2516, 2670 ஆகிய ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இதுல என்ன நீங்க விளங்குறீங்க, முஸ்லிம் அல்லாத ஒருத்தருக்கும் முஸ்லிமுக்கும் வழக்கு வரும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லன்னு பார்க்கல, சட்டம் நீதி இவற்றை போனா யாருக்கு இருந்தாலும் அவர் கொண்டு வந்த சட்ட பிரகாரம் நீதி வழங்குவாரு, யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா? மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னால் கூட அதுல சட்டம் என்ன செய்யும், பாரபட்சமா வளையிறது நீங்க பார்க்கலாம். அந்த டாபிக் தனி டாபிக்கா போயிடும். அந்த மாதிரி எல்லாம் உலகம் பூரா நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வித்தியாசமா நடக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். இந்த இடத்துல குறுக்க ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன, நம்மளுடைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. யார் மாதிரி? இந்த ஒரு சஹாபி ஏமாளி, அவருடைய எதுன்னு சொல்றாரு, ஒரு ஆதாரம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கிற ஆட்களை ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். உங்களுடைய ஏன்னா பேப்பர் தான் தீர்ப்பளிக்கும், ஆவணங்கள் தான் தீர்ப்பளிக்கும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா பைன ரஜுலைனி, இரண்டு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளிச்ச உடனே யார் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா தானே இருக்கும். ஒரு தீர்ப்பளிச்சா ரெண்டு பேரும் சாதகமா இருக்காது, ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிறாரு. யாரு? பாதிக்கப்பட்டவர். இப்ப யாருடைய விஷயம் வந்துருச்சு, என்னுடைய எதுன்னு சொல்லிட்டாங்க, இவருடையது இல்லைன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் போதும் அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்கன்னு கூப்பிட்டு, விளையாடுறியான நீங்க பேப்பர்லாம் தயாரிக்க மாட்டிய, ஆதாரத்தை கொண்டு வர மாட்டிய, அல்லாஹ் பார்த்துக்கிறான், என்ன நீ என்ன செஞ்ச, உன்னுடையதுக்கு என்னப்பா பண்ண நீ? ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாமையை அல்லாஹ் வெறுக்கிறான், இந்த இயலாமை அல்லாஹ் பழிக்கிறான். இது என்ன ஒரு முஸ்லீம் எப்படி நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், நீ கவனக்குறைவா நீ பாட்டுக்கு ஒண்ணுமே கொண்டு வர மாட்டிய, அவன் அதை வச்சு தீர்ப்பளிச்சவனா அல்லாஹ் பாத்துக்குவான். நீ என்ன அல்லாஹ் பாத்து, நீ என்ன செஞ்ச உன்னை பாத்துக்கிறதுக்கு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாமையை அல்லாஹ் வெறுக்கிறான். வலாக்கின் அலைக்க பில் கைஸ், புத்தியை யூஸ் பண்ணுப்பா, அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புத்தியை யூஸ் பண்ணி எதுக்கு அல்லாஹ் மூளையை தந்திருக்கிறான்? புத்தியை யூஸ் பண்ணி வழக்க கொண்டுட்டு வா, வழக்குக்கு வர்றாங்க, அதுக்குரிய எவிடன்ஸ் ஆதாரங்களோட கொண்டாந்து சப்மிட் பண்ணணுமே தவிர அல்லாஹ் பாத்துக்கிறோம் இந்த விளையாட்டு கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அதை கண்டிக்கிறாங்க. பைதா கலப கமருன், எல்லா பேப்பரும் ஒழுங்கா கொண்டே கொடுத்து அதுக்கப்புறம் மிஞ்சி போச்சுன்னா ஹஸ்பி அல்லாஹ்னு சொல்லு. அப்ப சொல்லணும். நீ எப்ப சொல்லணும்? அல்லாஹ் போதுமானவன் எப்ப சொல்லணும்னு கேட்டா, செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுவிட்டு, வைத்தியத்தை எல்லாம் ஒழுங்கா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மண்டையை போட்டாருன்னா இன்னால் இல்ல அர்த்தம் இருக்குது. மூடம் சொல்லலாம் போல நம்ம பேசாம இருந்து அல்லாஹ் பாத்துக்குருவான், அல்லாஹ் பாத்துக்குருவான், அல்லாஹ் பாத்துக்குருவான் மண்டையை போட்ட உடனே இன்னால் இல்ல என்னது எப்படி அல்லாஹ் பாத்துக்குருவான்? நோயாளியே போனா செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பண்ணு, அதுக்கப்புறம் மூத்தா போயிட்டா தான் என்ன செய்யணும், அது சப்போர்ட் பண்ணணும். நோயாளியே போனா அல்லாஹ் பாத்துக்குவான், அல்லாஹ் பாத்துக்குருவான், இதெல்லாம் விளையாட்டு. அந்த சஹாபி அப்படி இருந்திருக்கிறாரு. அது மாதிரி நம்மளும் இருக்கலாம், யார் நினைச்சிருக்க இடையில மறிச்சது சொல்ல வேண்டி இருக்கிறது. முஸ்லீம்கள் எப்போது என்ன செய்யணும், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த சம்பவம் அபுதாவுதுல 3143, முஸ்லிம் அகமதுல 22,858 ஹதீஸ்ல இருக்கிறது. இதுவும் முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட காட்டக்கூடிய இன்னும் பல மனித நேயங்களும் அண்டை வீட்டாரோடு நடக்கக்கூடிய ஒழுங்குகள் இன்னும் நாகரிகங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அந்த விஷயங்கள்